அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை எப்படி நாம் வழிபட வேண்டும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணற்ற பலன்களை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். பொதுவாகவே குரு தட்சிணாமூர்த்தியின் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கின்றது. சிவபெருமானின் 64 ரூபங்களில் ஒன்றான குரு தட்சிணாமூர்த்திக்கு மிக சிறப்பான ஆற்றல்கள் உண்டு. குருவுக்கு எல்லாம் குருவாக திகழும் குரு தட்சிணாமூர்த்தி அவர்களை வணங்கினால் நமக்கு எண்ணற்ற பலன்கள், அரிய பேறுகள் கிட்டும். நவ கிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் அதிபதியாக விளங்கும் குரு தட்சிணாமூர்த்தியை நாம் சரணடைந்தால் இருக்கின்ற அத்தனை தோஷங்களும் தவிடு பொடியாகும் என்பதும் நம்பிக்கை. தட்சிணம் என்பதற்கு தெற்கு என்பது பொருளாக கூறப்படுகின்றது. இவரை தெற்கு திசை கடவுள் என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே குரு தட்சிணாமூர்த்தி அவர்களை தெற்கு திசை நோக்கி கோவில்களை பிரதிஷ்டை செய்துள்ளதை நாம் பார்க்க முடியும். இவரை நாம் வீட்டில் தாராளமாக வைத்து வழிபடலாம். நமது வீட்டில் உக்கிரமான தெய்வ படங்கள், காளி, தேவி, குழலோதும் கிருஷ்ணன் படங்களை தான் நாம் தவிர்க்க வேண்டும். அவ்வகையில் குருவுக்கு இணையாக இருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் படத்தை தாராளமாக நமது வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அதை பற்றி நாம் இந்த தொகுப்பில் பார்ப்போம். குரு தட்சிணாமூர்த்தி தென் திசை கடவுளாக போற்றுவதால் தெற்கு திசையை நோக்கி வைப்பது நமக்கு யோகங்களை தரும். பூஜை அறையில் தெற்கு திசை நோக்கி வைக்க முடியாதவர்கள் கிழக்கு திசையை நோக்கி வைக்கலாம், தவறில்லை. மற்ற திசைகளில் வைக்க கூடாது. வியாழக்கிழமை குருவிற்கு உகந்த கிழமையாக இருப்பதால் அந்நாளில் நாம் வழிபட நிறைய செல்வங்களை அவர் நமக்கு அள்ளித் தருவார் என்பது ஐதீகம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி படத்திற்கு மஞ்சள் மலர்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களை செய்கின்றீர்கள் அல்லது அதை நோக்கி பயணம் செய்கின்றீர்கள் என்றால் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலம் சகல கலைகளும் உங்களுக்கு வித்வானாக விளங்குவீர்கள். குரு தட்சிணாமூர்த்தி அருளால் உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடைபெறும். மந்திரம் என்னவென்றால், யஸ்தே பிரசன்னா மனுசந்ததானோ மூர்த்தி முதா முக்தசா சாங்க மௌலி ஐஸ்வர்ய மாயுர் லபதே சா வித்யா மந்தே சா வேதாந்த மகாரகசியம். யஸ்தே பிரசன்னா மனுசந்ததானோ மூர்த்தி முதா முக்தசா சாங்க மௌலி ஐஸ்வர்ய மாயுர் லபதே சா வித்யா மந்தே சா வேதாந்த மகாரகசியம். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், சந்திரனை தங்கள் தலையில் சுமந்து இருக்கும் உங்களை தியானம் செய்கின்றவன் நீண்ட ஆயுளும் சகல ஐஸ்வர்யங்களும் ஏனைய வித்தைகளும் அடைவான். இறுதியில் வேதாந்தத்தின் பொருளாக உங்களையும் அடைவான் என்பது பொருளாகும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஐஸ்வர்யங்களும் நீங்கள் அடைய நினைக்கும் கலைகளும் அறிவு என்னும் ஞானத்தை நிச்சயம் உங்களுக்கு அவர் வழங்குவார் என்பது ஐயமில்லை. குரு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமாக மஞ்சள் நிற கொண்டை கடலையை நீங்கள் படைக்கலாம். இவற்றை தானமாக வழங்குவதன் மூலம் கிரகணங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். வியாழக்கிழமை அன்று குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து 9 முறை உச்சரித்து குருவிற்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இது மிகவும் எளிதான இந்த வழிபாட்டை நம்முடைய வீட்டிலேயே செய்து நாம் நிறைய பலன்களை பெற முடியும். இந்த பூஜையை நீங்கள் வியாழக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் செய்ய வேண்டும்.
அல்லது மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். இது மிகவும் எளிதான இந்த வழிபாட்டை நாமும் வீட்டிலேயே செய்து நிறைய பலன்களை பெற முடியும். உங்கள் ராசியில் குரு வக்ரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்களும் பிறர் போற்றும் அளவிற்கு பேரும் புகழும் உண்டாகும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எண்ணற்ற பலன்களை நீங்கள் கண்கூட உணரும். நமது சேனல் பக்தி நேரம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பயனுள்ள இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.